ஒரே கிளாஸ், ஒரே குரூப், எல்லாமே ஒன்று. அதே மாதிரி ஒரு பெஞ்சில் உட்காந்தோம். ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நம்ம அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். பட் நம்ம அவ்வளோ பிளான் பண்ணியும் கொரோனான்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. அதில் 1 இயர் அப்படியே காலேஜ் லைஃப் சுத்தமாக போயிடுச்சு. நம்மளுக்கு எங்கடா காலேஜ் லைஃப்னு தேடுற அளவுக்கு நம்மளுக்கு காலேஜ் லைஃப்பில் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமும் நிறைய பிளான் போட்டு வச்சுருந்தோம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடணும், நம்ம இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் தான் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு 6 மந்த்ஸ் அப்புறமா காலேஜில் சேர்ந்து எனக்குள்ளேயே ஒரு சின்ன காதல் வர ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப பயம் எடுத்துச்சு. நான் எப்படி உன்கிட்ட சொல்லுவேன்? ஏன்னா உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்கூலில் போட்ட ப்ராமிஸ். 2 பேருமே லவ் பண்ணால் அவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம லவ்வே பண்ணக்கூடாது என்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. எங்கே நீ இது சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 6 மந்த்ஸ் நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட சொல்லாமல். ஆனால் அதுக்கப்புறம் அது உனக்கே தெரிய வந்தது. நான் மறைச்சு அது ஒரு ஸ்டேஜில் நீயே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இவ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. நான் உங்ககிட்ட சொல்லியுமே நீ அதை அக்செப்ட் பண்ணலை. நீ பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்போது உன்னை ஃபேஸ் கூட என்னால் பண்ண முடியலை. இந்த விஷயனால நம்ம 2 பேரும் பேசாமல் இருந்தோம். நமக்குள்ளே ஒரு பெரிய கேப் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாளையே நீ என்னை அக்செப்ட் பண்ணிட்ட. இப்போ கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கான்னு அக்செப்ட் பண்ணியான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண. நானே என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தாலும், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாத்துக்குமே என்னை சப்போர்ட் பண்ண. அந்த செட் ஆஃப் பீரியடில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு எதாவது நல்ல விஷயம் நடந்தாலும் நீ முன்னே வந்து நிற்ப. நான் எதுலையாச்சும் மாட்ட போகிறேன்னு தெரிஞ்சாலும் நீ முன்னே வந்து நிற்பேன்னு. நீ பிடிக்காம எனக்கு என்னோடய லவ்வுக்கு நீ எதிராக இல்லை. ஆனால் நான் எதுலையாச்சும் தப்பான டிசிஷன் எடுத்து மாற்றிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நீ எதிராக வந்து நின்று. அதுக்கப்புறமா நீ அக்செப்ட் பண்ணதுலேருந்து நீ எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கொஞ்ச நாளில் காலேஜும் முடிஞ்சிச்சு. ஸ்கூல் அண்ட் காலேஜில் பிளான் பண்ண மாதிரி ஆஃபீஸ்க்கும் பிளான் பண்ணோம். பட் சம் சுச்சுவேஷனால் நம்ம 2 பேருக்குமே ஒரே ஆஃபீஸ் கிடைக்கல. நீ வேறு ஆஃபீஸில் இருந்த, நான் வேறு ஆஃபீஸில் இருப்பேன். அப்போ நமக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கேப் வந்தது. நமக்குள்ளே எந்த ஒரு ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் எதுவுமே இல்லை. உன் ஸ்டோரியை பார்த்தா நீ உயிரோட இருக்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஸ்டோரியை பார்த்தா நான் உயிரோட இருக்க நீ தெரிஞ்சுக்கிட்ட. அந்த டைமில் நீ ஒரு ஃபேஸ் பண்ண முடியாத விஷயத்த ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. அப்போ நீ எதுவுமே யோசிக்கல. உன்னோட எல்லா ஈகோவுமே விட்டுட்டு வந்து என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணேன். இப்படியெல்லாம் ஆச்சு கோபிக்கான்னு சொல்லி. அப்போத்தில் இருந்து நான் உன்னோட எல்லா ப்ராப்ளம்லேயும் கூட நின்னேன். நான் கூட இருந்தது உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக. இன்னும் அதே ஸ்கூல் காலேஜோட இன்னும் நம்ம பாண்டிங் ஸ்ட்ராங் ஆச்சு. எல்லோரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு. இந்த விஷயம் எத்தனை வாட்டி தான் இவகிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா எத்தனை வாட்டி சொன்னாலும் இவன் நம்மளுக்காக கேட்பான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கையில் நீ என்கிட்ட மட்டும்தான் எல்லாமே சொல்லுவேன். நீ என்கிட்ட எவ்வளோ விஷயம் மறைச்ச, ஆனால் நான் எல்லாமே உன்கிட்ட சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகும். எவ்வளோ தான் நமக்குள்ளே சண்டை, ஈகோ எல்லாமே வந்தாலுமே கடைசியில் எனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் வந்து நிற்பேன். அதே மாதிரி நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து நிற்கிறேன். ஐம் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் யூ நிவி. எந்த பிரச்சனையாலுமே என்கிட்ட வா, நானும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்ககிட்ட வருவேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே நிவி.